ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வராகி அம்மாவின் சத்திய வாக்கு இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்குன்னா நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பிள்ளைங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் நிம்மதியும் தேடி வரும்போது அதை தவற விட்டுட்டு தவிக்காதே என் செல்லமே. நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அதுக்கு பிறகுதான் உன் வாழ்க்கை இப்போ சரியான பாதையில போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை உன்னால் உணர முடியாததால் தானே உன் வாழ்க்கை இன்னும் கஷ்டத்திலே இருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நிச்சயமாக கிடையாது. நீ நிதானம் இல்லாமல் செய்த விஷயங்களும் சில விஷயங்களை அவசரப்பட்டு பேசியதாலும் தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டியே தவிர இப்போது அதையெல்லாம் சரி செய்வதற்கான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே பாரு, உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட மிகவும் சந்தோஷமா நிம்மதியா மன பூரிப்போடு உடையதாக மாறப்போகுது என் செல்லமே. உன் மனசுல கவலைப்படுறதை விட்டுட்டு உன்னுடைய வேலையை மட்டும் விடாமுயற்சியோடும் நேர்மையோடும் செய். உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று நீ மென்மேலும் உயரும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. நேர்வழியில போய் உன்னுடைய எல்லா கடமைகளையும் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அதன் மூலமாக உனக்கான வெற்றியை நான் முழுவதுமாக கொடுத்து முடிப்பேன். உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா நானு நீ செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் வெற்றியை தருவதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் செய்யற வேலையெல்லாம் சிறப்பா முடியணும், நான் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கு கிடைக்கணும் தாயே அப்படின்னு தானே நீ தினமும் என்னிடம் வேண்டிக் கொள்கிறாய். உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லா முடிஞ்சு உனக்கான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும்படி லாபங்களை அள்ளித்தர நான் இருக்கிறேன் என் செல்லமே. என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில எதுவுமே குறைவாகவோ அல்லது முறையில்லாமலோ நடக்கவே நடக்காது. எல்லா விஷயங்களையும் சரியாகவும் முறையாகவும் நிறையாவாகவும் நான் நடத்தி தரப்போகிறேன். நீ உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அது சரியில்லை இது சரியில்லை, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு குறை சொல்லாமல் எப்போது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போதே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும் என் தங்கமே. அதுக்கு பிறகு பல மாறுதல்களும் உன் வாழ்வில வர ஆரம்பிச்சிடும். நீ விரும்பியபடி எல்லா விஷயங்களும் நடந்தா சந்தோஷம் மகிழ்ச்சி நினைக்கிற. ஆனா நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே கவலைப்பட்டு துக்கப்பட்டு வருத்தப்படுகிறாய் தானே. அப்படி இருக்க வேண்டாம். இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதை எதிர்பார்த்தாலும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்த மன மாற்றத்தையும் சில மனிதர்களின் உருவத்தில் கொடுத்து உனக்கான விஷயங்களை நான் சுலபமாய் முடித்து காட்டுகிறேன் என் செல்லமே. நீ இனிமே கவலைப்படாம எல்லா மகிழ்ச்சியையும் காணத்தான் போகிறாய். நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்ட வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறத்தான் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. தவறு செய்பவர் மட்டுமல்ல, அந்த தவறை செய்வதற்கு நீ உறுதுணையாக நின்றால் நீ உனக்கும் தண்டனை கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. எப்போதும் நீ நல்லது செய்யறதோடு மட்டும் நிறுத்தி விடாதே. மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களோடு கூடிய பழக்கத்தை நிறுத்திவிட்டு நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நீ முன்னேறி வருவதற்கு காரணமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? உன்னை தூக்கி எறிந்து பேசியவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் தான். அவங்க தானே ஒரு வழியில உன்னை சாதாரண கொட்டை போல சாதாரண விதை போல நினைச்சு மண்ணில் தூக்கி எறிஞ்சாங்க. ஆனா நீ அந்த மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு முளைச்சு இப்ப வெளிவந்து விதையா நிக்கிற. விதையா மட்டும் இல்ல, செடியாகவும் மரமாகவும் நீ மாறப்போகிறாய். ஆமியன் செல்லமே, உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு இப்போது நன்றி சொல்ல சொன்னதின் காரணம் புரிகிறதா? அவங்க உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினதாலையும் அவமானப்படுத்தினதாலையும் தானே அவங்க முன்னால வாழ்ந்து காட்டணும் வளர்ந்து காட்டணும்னு உனக்கு தோணுச்சு. அதனால் தானே இப்படிப்பட்ட வேலைகளை உன்னை அறியாமலே நீ செய்து இப்போது சாதிக்கவும் போகிறாய். சில வார்த்தைகளை தவிர்க்கணும், சில கஷ்டங்களை தவிர்க்கணும் நீ நினைச்சினா யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழத் தொடங்கு. ஏன்னா நீ யாருக்கிட்ட எதை எதிர்பார்த்தாலும் அது உடனே அப்படியே நடந்து விடாது என் செல்லமே. எதிர்பார்ப்புகள் எப்போதுமே ஏமாற்றத்தை தான் முதல்ல கொடுக்கும். அதுக்கு பிறகு வேணும்னா ஒரு சில விஷயங்கள் நினைச்சது போல நடக்கலாம். ஆனால் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போவதை காட்டிலும் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பதை நீ நிறுத்திக் கொள்ளலாம் அல்லவா? மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக இந்த வராகி அம்மா என்னிடம் எதிர்பார். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை தராத அளவிற்கு ஏற்றங்களை தரும் அளவிற்கு நான் அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. ஒரு உண்மை உனக்கு தெரியும் தானே. மழை பெய்யும் போது நீ கொடையை விரிச்சினா உடனே மழை நிக்க போறதில்ல. ஆனா அந்த கொடை என்ன செய்யும்? மழை தண்ணி உன் மேல படாம உன்னை பாதுகாக்கும். அப்படிதான் நீ தைரியத்தோட இருந்தீனா பிரச்சனைகளே உனக்கு வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஆனா பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்கு அந்த தைரியம் துணை நிற்கும். அந்த தைரியத்தின் மூலமாக நீயும் அதை சமாளித்து இருந்துடலாம். அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வழியா கடைசியில மீண்டும் வந்துடலாம். அந்த பிரச்சனைகளே உன்னை விட்டு விலகி நின்று போயிடும் தான் சொல்றேன் என் செல்லமே. சில நேரங்கள்ல வாழ்க்கையும் சரி, ரயில் போற பாதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன தெரியுமா? ரயிலோட பாதை பிடிக்கலங்கிறதுக்காக அது வேற பாதையில செல்ல முடியாது. அதுக்குன்னு போட்ட அந்த தண்டவாளத்தில் தானே போக முடியும். அதே போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கையும். மேடோ பள்ளமோ, இன்பமோ துன்பமோ, சந்தோஷமோ துக்கமோ, என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும்னு உனக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து வாழ கத்துக்கோ. எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷம் உன் கைகளிலே வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்னுடைய வேலையை மட்டும் விடாமுயற்சியோடும் நேர்மையோடும் செய். உன்னுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். நீ மென்மேலும் உயர்வாய் என் செல்லமே. உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்ய தொடங்கிட்டாலே உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துடுவேன். ஆனா இது புரியாம நீதான் தேவையில்லாம கவலைப்பட்டு காலத்தை வீணாகவும் விரயமாகவும் செய்து கொண்டிருக்கிறாய். வயதுன்னா வருஷா வருஷம் மனிதர்களுக்கு உயர்ந்து கொண்டு போய்கொண்டுதான் இருக்கும். நீ என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் காலமும் நேரமும் உன்னை விடாமல் துரத்திக்கிட்டு தான் இருக்கும். நேரம் வந்து கடிகாரத்துல சுத்துறது போல உன் வாழ்க்கையிலையும் போய்கிட்டு தான் இருக்கும். அதை ஒருபோதும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என் செல்லமே. இளமை காலமும் உன்னை விட்டு கடந்து போய் உனக்கு முதுமையை கொடுப்பதும் வயதான தோற்றத்தை உருவாக்கவும் அதோட வேலைகளை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ முன்னேற கொஞ்ச காலை எடுத்து வச்சாலும் உன் காலை தடுப்பதற்காக இந்த சமூகமும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் தயாராகவே இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே தான் தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களே தவிர அடுத்தவன் ஒரு காலை எடுத்து வச்சா கூட தள்ளி விட்டுட்டு தான் தான் முன்னால நிக்கணும், ஆளா ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாகி விட்டார்கள். ஆனால் நீ தொட வேண்டிய லட்சியமும் அடைய வேண்டிய எதிர்பார்ப்பும் ஆசைகளும் நிறைய இருக்குதுன்றத மறக்காத. இது எல்லா போராட்டங்களும் கலந்தது தானே வாழ்க்கை. வயது உயர்ந்து கொண்டே இருக்கும், காலம் துரத்தி கொண்டே இருக்கும், நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும், இளமை உன்னை விட்டு போக துடிச்சுக்கிட்டே இருக்கும், சமூகம் உன்னை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் லட்சியம் மட்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். தேவைகளும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி இருந்தாலும் அத்தனை சமாளிச்சு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆகணும் என் செல்லமே. மனிதர்களுடைய வாழ்க்கையில நேர்மையா ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா நேர்மையோடு வாழ்பவர்கள் நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பாங்க. அந்த ஜெயிப்பும் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானமும் சம்பாத்தியமும் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமா இருக்கும். தவறான வழியில் போகக்கூடிய மனிதர்கள் சீக்கிரம் ஜெயிச்சிருவாங்க. ஆனா அதன் பிறகு அவர்கள் பாவம் செய்பவர்களாக மாறி நேர்வழியில் கஷ்டப்பட்டவர்களை விட பல மடங்கு கஷ்டப்பட்டு துன்பத்தையே வாழ்நாளுக்கு முற்றுப்புள்ளியாக பெற்று விடுவார்கள் என் செல்லமே. பாவம் செய்யறவங்களை விட நேர் வழியில வாழ்பவர்களுக்கு சோதனைகள் 2 மடங்காக இருக்கதான் செய்யும். கஷ்டமும் பிரச்சனைகளும் உனக்கு கொடுக்கப்படும். இருந்தாலும் பொறுமையோடு நீ உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சினா இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாய் நின்று உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. யாராவது ரொம்ப மனசு குழப்பத்தோடையும் கலக்கத்தோடையும் வருத்தத்தோடையும் வந்து உன்கிட்ட அழுது புலம்புனாங்கன்னா வா கடந்து போகலாம், இதுவும் கடந்து போகும்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லு. எல்லா வழிகளுக்கும் நிரந்தர தீர்வு என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும்னு பிரச்சனைகளை நீ கடந்து போய்கொண்டே இருப்பதுதான். உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் செய்றேன்.